அது பன்னீர்செல்வம் அவருடைய கோரிக்கை நியாயமா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு இது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம். எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. எவ்வளோ இவங்க கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லலாம் இது நியாயமா இல்லையா. பட் இது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கூட பிரச்சனை இருக்குது, எல்லா சைடும் பிரச்சனை இருக்குது. இல்லை, அது எல்லாத்துக்கும் தீர்வு காணணும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் தவறாக சொல்லலை, இந்த முடிவு தவறு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடக்கிற சில விஷயங்கள் செஞ்சால்தான் எல்லாம் சரியாயிரும். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி சேட்டலைட் இல்லை எங்களுக்கு. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் போன படம் அசோக் செல்வம் படம் 2.5 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்கு. இந்த படம் 3.25 வரைக்கும் போகும்னு நாங்கள் நம்பிக்கையில் இந்த படம் போட்டோம். கிடையாது. இப்போ என்ன செய்கிறது, ஒரு செக்டர் கான். இது அவங்க சைடும் நியாயம் இருக்குது. யார்? சேட்டலைட் சைடு. இந்த விலையில் அது கட்டுப்படி ஆகுமா? அவங்க அந்த விலை காம்படிஷனில் ஏற்றுனதுனால தான் இங்கே செலவு பண்ணுறாங்க. இங்கே இந்த ஹீரோ சம்பளம் வாங்குறான், என்ன சேட்டலைட் என்ன விலை, அந்த சம்பளம் எனக்கு அதோட கொஞ்சம் 5 ரூபா ஜாஸ்தி கொடுன்றாங்க. ஸோ அது தவறான இது தான். ஹீரோ குறிப்பிட்டு விஷால் சார் சொல்லியிருக்காரு, பேர் சொல்லுங்கன்னா சொன்னால் அது தப்பாக இருக்கும். நம்மளுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்துறது இல்லை, உணர வைக்கிறது. அவங்க உணர்ந்தாங்கன்னா போதும். யாரையும் நம்ம நேரடியாக நீ இப்படி நான் இப்படி தப்பானவர். இப்போ அதே மாதிரி அசோசியேஷனில் நான் யாரையும் பேரை சொல்லி சொல்லவே இல்லையே. அவர் செஞ்சது உணர்ந்துருவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஐ திங்க் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். கிளியராக எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சோ அப்படியே சொல்லிட்டேன். சிந்திச்சு பாலிடிக்ஸ் கூட பண்ணலை நான். ரைட், தேங்க்யூ.